ஹாய்! என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. போரிங் ஆம்லேட்டுக்கு பாய் பாய் சொல்லுங்க. இப்ப வந்தாச்சு சல்சா ஆம்லேட். டேங்கியா, ஸ்பைசியா, ஜூஸியா சூப்பரா இருக்குங்க. வாங்க செய்யலாமா? ஒரு பவுல்ல 3 முட்டைய உடைச்சு சேர்த்துக்கங்க. இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு ஸ்பைசியா வேணும் அப்படின்னா, நீங்க பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல. இது கூட காய்ச்சின பால் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த பாலும், முட்டையும் நல்லாவே மிக்ஸ் ஆயிருக்கணுங்க. இப்போ ஒரு பேன்ல பட்டர் சேர்த்துங்க. பட்டர் சேர்த்து நல்லா எல்லா சைடுமே அத அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க முட்டையே சேர்த்துக்கலாம். வீட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ பாருங்க முட்டை கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இத திருப்பி போட்டுட்டு, ஒரு பக்கம் மட்டும் சல்சா பேஸ்ட்ட அப்ளை பண்ணிட்டு, இதுக்கு மேல சீஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் வேணுமோ நீங்க வச்சுக்கலாம். அத அப்படியே ஃபோல்டு பண்ணி 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணி எடுத்தா, ஒரு ஹெல்த்தியான சல்சா ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. சல்சானா வேற எதுவும் இல்லங்க. தக்காளி தொக்கு தான். நம்ம நாட்டுல வந்து தக்காளி தொக்குன்னு சொல்லுவோம். இதுவே ஃபாரின் கண்ட்ரில அத சல்சா பேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.